இருக்கிறார். சில உதாரணங்களை மட்டும் நாங்கள் இங்கே பார்ப்போம். முதலாவதாக ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு விஷயம், இதனை ஹஜ்ஜத்துல் வதாவிலும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இது முஸ்லிமில் வருகிற ஒரு ரிவாயத். ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்களை பொறுத்தவரையில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். பெண்களை பொறுத்தவரையில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். ஃபைன்னக்கும் அகல்துமுஹுன்ன பிஅமானத்தில்லாஹ், ஏனென்றால் நீங்கள் அவர்களை கைப்பிடித்திருக்கிறீர்கள் அல்லாஹ்வுடைய அமானிதத்தின் ஊடாக. அல்லாஹ் உங்களுக்கு அமானிதமாக தருகின்றான் என்பதன் ஊடாகத்தான் நீங்கள் அவர்களை கைப்பிடித்திருக்கிறீர்கள். வேறு யாரும் தந்துகள், வேறு யாரும் தந்துகள், வேறு யாராவது தந்துகள், அவருடைய மகள், இவருடைய மகள், இவனுடைய மகன், அப்படியல் அல்லாஹ்வுடைய அமானிதத்தின் ஊடாக அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் என்பதன் ஊடாகத்தான் நீங்கள் அவர்களை கைப்பிடித்திருக்கிறீர்கள். வஸ்தஹ்லல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனத்தின் ஊடாகத்தான், அல்லாஹ்வுடைய வசனத்தின் ஊடாகத்தான் அந்த பெண்களை அனுபவிப்பது உங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய வசனத்தின் சொல்லின் ஊடாகத்தான் அந்த பெண்களை அனுபவிப்பது உங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் பெண்களுடைய விடயத்தில். இது ஒரு அமானிதம் என்ற கருத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பெண்களோடு பழகுவது, உறவாடுவது, அவர்களை நடாத்துவது, இவற்றை பொறுத்தவரையில் நீங்கள் பய உணர்வோடு நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். மனைவியை மட்டும் இது குறிக்க மாட்டாது, தாயையும் குறிக்கும், மனைவியையும் குறிக்கும், மகளையும் குறிக்கும், சகோதரியையும் குறிக்கும், எல்லோரையும் குறிக்கும். ஏனென்றால் எங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஆண்கள் ஏதோ ஒரு வகையில் பெண்களுக்கு பொறுப்பாக இருப்பார்கள். தந்தை என்ற வகையில் பொறுப்பாக இருப்பார்கள், கணவன் என்ற வகையில் பொறுப்பாக இருப்பார்கள், சகோதரன் என்ற வகையில் பொறுப்பாக இருப்பார்கள். இப்படி எத்தனையோ வகையில் ஆண்கள் பெண்களுக்கு பொறுப்பாக இருப்பார்கள். அந்த பொறுப்பு அல்லாஹ் உங்களுக்கு தந்த பொறுப்பு என்பதனை கவனத்தில் கொள்ளுங்கள். அதிலே பயந்து நடந்து கொள்ளுங்கள். ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் இறுதியாக சொன்னார். இறுதியாக கடைசி ஹஜ்ஜின் போது எல்லா மனிதர்களுக்கு முன்னால், ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு முன்னால் இறுதியாக ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார். எனவே இது ஒரு முக்கியமான அமானிதம் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்ட வந்தார்கள். இன்னொரு அமானிதத்தை நாங்கள் இங்கே பார்ப்போம். அத்தில் அமானத இலா மன் இத்தமனக், உன்னிடத்தில் யார் ஒரு பொறுப்பை தந்தாலும் அந்த பொறுப்பை நீ நாணயமாக நிறைவேற்றி கொள். வலா தகுன் மன் கானக், உனக்கு யாராவது துரோகம் செய்தார் என்பதற்காக நீயும் துரோகம் செய்யார். ஒரு அமானிதத்தை உனக்கு யாராவது பொறுப்பு சாட்டினால் அந்த அமானிதத்தை அப்படியே நிறைவேற்றி கொள். உனக்கு யாரும் அமானிதத்திலே துரோகம் செய்தார் என்பதற்காக நீ ஒரு போதும் துரோகம் செய்யாதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது ஒரு பொதுவான ஹதீஸ். எத்தனையோ விதமான அமானிதங்கள் எங்களுடைய தலையிலே சுமத்தப்படும். பிரின்சிபலாக நியமிப்பார்கள், ஆசிரியராக நியமிப்பார்கள், பள்ளியில் ரெஸ்டி போர்டு தலைவராகவோ அங்கத்தவர்களாகவோ நியமிப்பார்கள். ஒரு கடையின் முதலாளியாக இருப்போம், ஒரு ஆபீஸில் ஒரு ஒர்க்கராக இருப்போம், ஒரு ஆபீஸின் டிரெக்டராக இருப்போம், ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருப்போம், ஒரு பிரதேசத்துடைய எம்பியாக இருப்போம். இப்படி ஏதோ ஒரு பொறுப்பு உங்களுக்கு தரப்படும். அந்த பொறுப்பை அத்தில் அமானத இலா மன் இத்தமனக், உனக்கு யார் அந்த பொறுப்பை தந்தார்களோ அந்த பொறுப்பை அவர்களுக்கு சரியாக நிறைவேற்றி கொடு. மக்கள் எல்லோரும் சேர்த்து உன்னை எம்பியாக மாற்றினார்கள், உன்னை ஜனாதிபதியாக மாற்றினார்கள், உன்னை அந்த ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து பிரின்சிபலாக மாற்றினார்கள், உன்னை அரசாங்கம் ஒரு ஆசிரியராக மாற்றினார்கள், ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ரெஸ்டி போர்டாக உங்களை மாற்றினார்கள். இப்போது நீங்கள் அந்த ஊர் மக்களுக்கு அந்த அமானிதத்தை அப்படியே பூர்ணமாக நிறைவேற்றி கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார். ஒரு நாளும் நீங்கள் உனக்கு ஒருவன் துரோகம் செய்ததற்காக திருப்பி அவனுக்கு துரோகம் செய்து விடாதீர்கள். வலா தகுன் மன் கானக் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது ஒரு பொதுவான ஹதீஸ். இன்னும் ஒரு அடுத்த ஹதீஸை கவனமாக நாங்கள் அவதானித்து பார்ப்போம். அன் அபீ தர்ரின் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், குல்து, நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அலா தஸ்தஅமிலுனி, நீங்கள் எனக்கு ஒரு பதவி தரக்கூடாதா? எல்லோருக்கும் பதவிகள் கொடுத்தது போன்று எனக்கும் ஒரு பதவி தரக்கூடாதா? அலா தஸ்தஅமிலுனி
என்னையும் நீங்கள் கவர்னராகவோ இன்னொரு பொறுப்பையோ எனக்கு நீங்கள் தரக்கூடாதா? அப்போது ரசூலுல்லாஹ் ஃபதரப பியதிஹி அலா மன்கிபி, அபூதர் சொல்கிறார்கள், அப்போது ரசூலுல்லாஹ் என்னுடைய தோளிலே தட்டி சொன்னார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் என்னுடைய தோளிலே தட்டி சொன்னார்கள். சும்மக்கால் யா அபூதர், அபூதர்ரே, இன்னக தஈஃப், நீங்கள் பலவீனர். இன்னக தஈஃப், நீங்கள் பலவீனர். வ இன்னஹா அமானத்து, நீங்கள் கேட்கின்ற அந்த பதவி இருக்கிறதுவே அது ஒரு அமானிதம், அது ஒரு பெரிய பொறுப்பு. வ இன்னஹா அமானத்து வ இன்னஹா ஹிஸியுன் வ நதாமத்துன் யௌமல் கியாமா, வ இன்னஹா யௌமல் கியாமத்து ஹிஸியுன் வ நதாமா, அது மறுமை நாளில் இழிவாகவும் கவலையாகவும் வந்து சேரும். கவலைப்படக்கூடிய ஒன்றாகவும் இழிவுபடுத்தக்கூடிய ஒன்றாகவும் வந்து சேரும் நீங்கள் ஒரு பதவியை ஏற்றுக்கொள்வது. மறுமை நாளில் உங்களை இழிவுபடுத்தக்கூடியதாகவும் உங்களுக்கு பெரும் கவலை தரக்கூடியதாகவும் தான் அது உங்களிடத்திலே வந்து சேரும். இன்னஹா ஹிஸியுன் வ நதாமத்துன் யௌமல் கியாமா இல்லா மன் அஹதஹா பிஹக்கிஹா, ஆனால் அந்த அமானிதத்தை யார் மிகச் சரியாக செய்கிறாரோ, வஅதல்லதி அலைஹி ஃபீஹா, அந்த குறிப்பிட்ட அமானிதத்தில் அவருக்கு என்னென்ன பொறுப்புகளும் கடமைகளும் வருகிறதோ அவற்றை சரியான முறையில் நிறைவேற்றியவர் மட்டும்தான் அப்போது தப்புவார். ரெண்டு ஷர்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னார். ஒன்று இல்லா மன் அஹதஹா பிஹக்கிஹா, அதனை உரிய முறையில் அவர் எடுத்துக்கொண்டார், அந்த குறிப்பிட்ட பதவியை உரிய முறையில் அவர் எடுத்துக்கொண்டார். இரண்டாவது, அந்த பதவி அவருக்கு என்ன பொறுப்புகளை கடமைகளை தருகிறதோ அதனை சரியாக நிறைவேற்றி வைத்தார். இவரை தவிர அடுத்தவர்களுக்கு இந்த அமானிதம் மறுமை நாளில் ஒரு இழிவு, மறுமை நாளில் பெருங்கவலையைத்தான் கொண்டு வந்து தரும் என்று அபூதர் கிஃபாரியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே அபூதர்ரே, உனக்கு பதவி வானம், நீ பலவீனர். அபூதரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார், இன்னக தஈஃபுன், நீங்கள் பலவீனர், நீங்கள் இப்படி பதவி கேட்க வேண்டாம், கேட்டால் இந்த நிலைமை தான் உங்களுக்கு வரும். பதவியை தேடி போகாதீர்கள், நிலைமை இப்படி வரும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இது இந்த ஹதீஸ் எங்களுக்கு எதனை சொல்கிறது என்றால், பதவி ஏற்பது அல்ல, பதவியை நிறைவேற்றுவது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். குறிப்பிட்ட ஒரு பொறுப்பை ஏற்பது அல்ல, அதை நிறைவேற்றுவது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருப்பது, ஒரு பிரதேசத்தின் எம்பியாக இருப்பது, ஒரு ஸ்கூலில் பிரின்சிபலாக இருப்பது, ஒரு பள்ளி ரெஸ்டி போர்டில் இருப்பது, ஒரு இயக்கத்தின் தலைவனாக இருப்பது, ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் தலைவராக இருப்பது, இந்த பதவிகள் சாதாரணமானவை அல்ல, கடுமையான விசாரணைக்கு உட்படக்கூடியது. எனக்கு கீழால் 1000 பேர் இருப்பார்கள். நான் ஒரு இயக்கத்தின் தலைவனாக இருந்தால் முழு இலங்கையிலும் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான ஆட்கள் எங்களுக்கு பின்னால் இருப்பார். இந்த ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கும் பதில் சொல்பவனாகத்தான் மறுமை நாளில் நான் எழும்ப வேண்டும். எவ்வளவு பயங்கரமான விஷயம். நான் இந்த ஊரின் ரெஸ்டி போர்டு தலைவனாக இருக்கிறேன். இந்த ஊரில் இருக்கிற சனத்தொகை எத்தனை, அந்த சனத்தொகைக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன் என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த ஊரில் எங்காவது நடக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நான் அல்லாஹ்விடத்திலே மறுமை நாளில் பொறுப்பு சொல்ல வேண்டும். எவ்வளவு பாரிய விஷயம். நான் ஒரு ஸ்கூலின் பிரின்சிபலாக இருக்கிறேன். ஸ்கூலில் இருக்கிற மாணவர்கள் தொகை 4000 என்றால் 4000 மாணவர்களுக்கும் நான் பொறுப்பு சொல்ல வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நான் 4000 மாணவர்களுக்கும் பொறுப்பு சொல்ல வேண்டும். நான் ஸ்கூலில் குறிப்பிட்ட ஒரு பாடத்து ஆசிரியராக இருக்கிறேன். எனக்கு கீழால் 50 மாணவர்கள் இருக்கிறார். இப்போது நான் இந்த 50 மாணவர்களுக்கு பற்றியும் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சொல்ல வேண்டும். நான் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலுடைய பிரின்சிபலாக இருக்கிறேன். அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூலில் 1000 பிள்ளைகள் இருந்தால் 1000 பிள்ளைகளுக்கும் நான் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சொல்லிவிட்டு தான் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போக வேண்டும். எவ்வளவு பெரிய வேலை. சும்மா இருந்தால் எவ்வளவு நல்ல. ஏன் 1000 பேரின் பொறுப்பையும் தலையில் தூக்கி சுமக்க வேண்டும். எனவே இதைத்தான் ரசூலுல்லாஹ் இங்கே சொன்னார்கள். அபூதர் கிஃபாரி பொறுப்பு உண்டு எனக்கு தாங்க, பதவி உண்டு எனக்கு தாங்க என்று சொல்லும் போது தோளிலே தட்டி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா அபூதர் இன்னக தஈஃப், நான் உன்னோட இறக்கத்தால சொல்றேன். ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வருகிறார், நான் உனக்கு இறக்கத்தோட சொல்றேன், நீங்க பலவீனம். வைன்னஹா அமானா, அது ஒரு அமானிதம், அது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. வைன்னஹா நதாமத்துன் வ ஹிஸியுன் யௌமல் கியாமா, அது மறுமை நாளில் இழிவை தேடி தருகின்ற ஒன்றாக இருக்கும். நீங்கள் பார்த்து கவலைப்படக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் மறுமை நாள். எனவே உங்களுக்கு இந்த பதவி வேண்டாம் என்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே பதவி ஏற்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. எனவேதான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கின்ற தருவாயில் சிலர் வந்து சொன்னார்கள்,
இந்த பதவியை நீங்கள் மகனுக்கு கொடுங்களே, உங்களோட மகனுக்கு கொடுங்களே என்று சொன்னார். அப்போது உமர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் இந்த பொறுப்பை ஏற்று ஏதோ தவிர்க்க முடியாமல் இந்த கலீஃபாவாக இருந்துட்டேன். இதனால நான் நரகத்துக்கு போக வந்தாலும் வரும். அப்படி போறதா இருந்தால் உமருடைய குடும்பத்தில் ஒரு ஆள் நரகத்துக்கு போனா போதும், எல்லாரையும் சேர்த்துன்னு போக தேவை. எனவே என் மகனுக்கு பதவி வேணும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார், உலகத்திலேயே நீங்க சொர்க்கத்துக்கு தான் போவீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் நன்மாராயம் சொல்லியும் கூட அவரால் அதை சாய்ச்சி கொள்ளையெல்லாம் போயிட்டு. எனவே பொறுப்பு ஏற்பது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம், அது ஒரு அமானிதம் என்ற உண்மையைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அடுத்த ஹதீஸை கவனிங்க. எவ்வளவு தூரம் சின்ன விஷயமும் அமானிதமாகிறது. எங்களுடைய பார்வையில் சின்ன விஷயமாக தெரிவதும் கூட ஒரு அமானிதம் என்ற உண்மையை ரசூலுல்லாஹ் அடுத்த ஹதீஸிலே சொல்கிறார். இது திருமிதியில் வரக்கூடிய, அபூதாவுதில் வரக்கூடிய ஒரு சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸ். இதா ஹத்தஸ ரஜுலுல் ஹதீஸ சும்மல் தஃபத ஃபஹிய அமான். ஒரு கூட்டம் கூடி இருக்கிறோம், அல்லது 2 பேருக்கு அழைத்து கொடுக்கிறோம். இப்போது ஒருவர் ஒரு விஷயத்தை இன்னொருவருக்கு சொல்கிறார், சொல்லிவிட்டு திருப்பி விடுகிறார். இப்போது அவர் சொன்ன விஷயம் அமானிதமாக அமைகிறது. ஒருவருக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார், சொல்லிவிட்டு திருப்புகிறார். இப்போது இவர் சொன்ன விஷயம் கேட்டுக்கொண்டிருந்தவருக்கு அமானிதமாக இருக்கிறது. எப்படி அமானிதமாகும்? 2 வகையில் அமானிதமாகும். ஒன்று, என்ன அவர் கேட்டாரோ அது எத்தி வைக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் உரிய முறையில் அதனை எத்தி வைக்க வேண்டும், கூட்டாமல் குறைக்காமல் அங்குக்கு இஞ்சிக்கு ஆகாமல் எத்தி வைக்க வேண்டும். அந்த வகையில் அது அமானிதம். இரண்டாவது, ஒரு ரகசியமானதாக இருந்தால், அது ஒரு ரகசியமான விஷயமாக இருந்தால் யாரிடமும் சொல்லக்கூடாது என்ற அமானிதம் அவருடைய தலையிலே சுமத்தப்படுகிறது. இந்த அளவு தூரத்துக்கு அமானிதம் சொல்லும் என்பதனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்கிறார். இதா ஹத்தஸ ரஜுலு அல் ஹதீஸ, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒரு கருத்தை சொல்லி திரும்பிக் கொண்டால், சும்மல் தஃபத, திரும்பிக் கொண்டால், வஹிய அமான், வஹிய அமான், அந்த ஹதீஸ், அந்த குறிப்பிட்ட விஷயம் அமானிதமாக ஆகிறது. அது ரகசியமாக இருந்தால் வேறு யாருக்கும் சொல்லாமல் பொறுப்பாக இரகசியமாக வைத்துக் கொள்கின்ற அமானிதமாக இருக்கிறது. அது எத்தி வைக்க வேண்டிய விஷயமாக இருந்தால் அதனை உரிய முறையில் எத்தி வைப்பது அவருக்கு அமானிதமாக இருக்கிறது. இந்த கருத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் இன்னொரு மிகவும் முக்கியமான ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற இந்த கருத்தை அவதானித்து பாருங்கள். ரவல் புகாரி அன் அபீ ஹுரைரா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாக இமாம் புகாரி பதிவு செய்திருக்கின்ற ஹதீஸ். பைனமா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹத்திஸ், ரசூலுல்லாஹ் பேசிக் கொண்டிருந்தார், சஹாபாக்களோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார். இது ஜாஹு ஆராபி, அப்போது ஒரு நாடோடி அரபி ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், ஃபகால மத்தஸ்ஸா, எப்போது மறுமை நாள் வரும் என்று அந்த நாடோடி அரபி கேட்கின்றார்கள். ஃபமதா ரசூலுல்லாஹி யுஹத்திஸ், ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை, தொடர்ந்து பேசிக்கொண்டே போனார்கள். அப்போது ஃபகால பஅதுல் கௌம், அங்கே கூடியிருந்தவர்கள் சிலர் சொன்னார்கள், சமிஅ மா கால ஃபகரிஹ மா கால், அந்த மனிதன் கேட்டு ரசூலுல்லாஹ் கேட்டுச்சு, ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த கேள்வியை வெறுத்தார். அதனால தான் சும்மா பேசிட்டு போறார், பதில் சொல்லாமல் தொடர்ந்து பேசிக்கொண்டுள்ளார். ஒகால பாதுஹும் பல்லம் யஸ்மா, வேறு சிலர் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் கேட்கல போலி, அதனால தான் பதில் சொல்ல. ஆனால் ஹத்தா கலா ஹதீஸு, ஆனால் ரசூலுல்லாஹ் பேசி முடித்ததன் பிறகு கால ஐன உராஹு ஸாயில் அனிஸ்ஸா, எங்கே அந்த மறுமை நாளை பற்றி கேட்ட அந்த மனிதன் எங்கே, நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அப்போது அந்த குறிப்பிட்ட மனிதர், ஹா அன யா ரசூலல்லாஹ், இதோ நான் இருக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அந்த மனிதர் சொன்னார். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபைதா துய்யத்தில் அமானத்து ஃபந்தலிர்ஸா, அமானிதம் வீண் ஆக்கப்பட்டால், அமானிதம் உரிய முறையில் நிறைவேற்றப்படாவிட்டால் அப்போது நீ மறுமை நாளை எதிர்பார். மறுமை நாள் எப்போ வரும் கேட்கிறாய்? மறுமை நாள் எப்போ வரும் தெரியுமா? எப்போ அமானிதம் உரிய முறையில் நிறைவேற்றப்படவில்லையோ, வீணாக்கப்படுகிறதோ, அப்போது நீ மறுமை நாளை எதிர்பார்த்தது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இதனுடைய பொருள் என்னது? உண்மையில் அல்லாஹ் உலகத்தை அழிப்பான் எப்போதென்றால், உலகம் ஆகவே சீர்கேடாக போனால்தான் அல்லாஹ் உலகத்தை அழிப்பான்.
நல்லா இருக்கும்போது உலகத்தை அல்லாஹ் அழிக்க மாட்டான். இது ஹதீஸ்லே வந்திருக்கிற ஒரு கருத்து. ஒரு மனிதனாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சரியாக சொல்லக்கூடியவன் இருக்கும் வரையில் உலகம் அழிய மாட்டாது. ஹதீஸ்லே தெளிவாக வந்திருக்கிறது. எனவே எல்லாம் சீர்கட்டு போனால்தான் உலகம் அழிந்து போகும். எல்லாமே சீர்கட்டு போனால்தான் உலகம் அழிந்து போகும். இந்த மனிதனுக்கும் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் என்றால், எப்ப மர்ம நாள் வரும்? இப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன எப்ப தெரியுமா வரும்? எப்ப அமானிதம் உரிய முறையில் நிறைவேற்றப்படவில்லையோ, சீரழிக்கப்படுகிறதோ, அப்போதான் மர்ம நாள் வரும். அப்படின்ற கருத்து என்ன? அமானிதம் சீரழிந்தால் உண்மையில் சமூகமே சீரழிந்து போகும், முழு உலகமுமே நாசமாகி போகும். ஆட்சி தலைவர்களும் அமானிதம் பொறுப்பை ஒழுங்காக செய்வதில்லை. ஸ்கூலும் அப்படி, வீடும் அப்படி, பள்ளியும் அப்படி, எல்லா இடமும் அப்படியாக இருந்தால் ஒரு பெரும் சீர்கேடாக போகும். இப்போதுதான் உலகம் அழியும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போது அந்த நாடோடி அரபி கேட்டார்கள், கைஃப யுதாஅத்துஹா, அமானிதத்தை வீணாக்குறது, சீரழிக்கிறேன்னு சொன்னா என்னது? கைஃப யுதாஅத்து, அது எப்படி நடக்கும்? அப்ப ரசூலுல்லாஹ் மிச்சம் அழகாக சொன்னார். கால இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்தலிஸா, ஒரு பொறுப்பு அதற்கு தகுதி இல்லாதவனிடத்திலே கொடுக்கப்பட்டால் அப்போது மறுமை நாளை எதிர்ப்பார். அதான் சீர்கெடுக்கின்ற கருத்து. அமானிதத்தை சீர்கெடுக்கின்ற கருத்து என்னது? ஒரு குறிப்பிட்ட பொறுப்பு அதுக்கு தகுதி இல்லாதவனிடத்திலே கொடுப்பது. இதுதான் அமானிதம் சீரழிகள் என்றால் பொருள். அப்படி நடப்பதை நீ கண்டால் மர்ம நாள் எதிர்ப்பார். ஆட்சி தலைவனாக யார் வர வேண்டும்? நல்ல தகுதி உள்ளவர்கள் இருக்கும் போது தகுதி இல்லாதவன் ஆட்சியில் போய் உட்கார்ந்தால், நல்ல தகுதியானவர்கள் இருக்கும் போதே, தகுதியான பிரின்சிபல்கள் இருக்கும் போதே தகுதி இல்லாத ஒருவர் போய் பாடசாலைக்கு பிரின்சிபலாக இருந்தார், தகுதியா இல்லாதவர்கள் ஆசிரியர்களாக மாறினார், தகுதி இல்லாதவர்கள் ரெஸ்டி போர்டுகளிலே போய் உட்கார்ந்தார், தகுதி இல்லாதவர்கள் தகுதி இல்லாத, இப்படி எல்லா பகுதியிலும் தகுதி இல்லாதவர்களிலே பொறுப்புகள் போய் சேர்ந்தால் இதுதான் அமானிதத்தை சீரழிப்பது என்றால் பொருள். தகுதி இல்லாதவன் ஸ்கூலில் உட்கார்ந்தால் ஸ்கூல் எப்படி இருக்கும்? சீரழிந்து போகும். தகுதி இல்லாதவன் பூரணமான தகுதி பெறாமல் திருமணம் முடித்தால் எப்படி இருக்கும்? அந்த குடும்பம் சீரழிந்து போகும். தகுதி இல்லாதவன் டெஸ்டி போர்டை எடுத்தால் எப்படி இருக்கும்? அந்த ஊர் சீரழிந்து போகும். இப்படி எல்லாம் சீரழிவாக மாறிவிடும். எனவே அமானிதம் சீரழிதல் என்றால் என்ன என்று அந்த மனிதர் கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லி, யாருக்கு தகுதி இல்லையோ அவரிடத்திலே போய் இந்த பொறுப்பை கொடுத்தால் அதுதான் சீரழிப்பது என்றால் பொருள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி நடந்தால், இப்படி சமூகத்தில் பரவலாக நடந்தால் முழு சமூகமும் சீர்கெட்டு போகும், முழு உலகமும் சீர்கெட்டு போகும். இப்போது மறுமநாள் கிட்ட வந்துரு. ஏன்? அல்லாஹ் எப்போதும் உலகத்தை அழிப்பது உலகம் சீர்கெட்டு போனதன் பிறகு. நல்ல மனிதர்கள் இருக்கும்போது அல்லாஹ் உலகத்தை அழிப்பதில்லை. எனவே பொறுப்புகள் உரிய முறையில் கொடுக்கப்படாவிட்டால், உரியவரிடத்திலே கொடுக்கப்படாவிட்டால் அதன் பொருள் உலகம் சீரழிக்கிறது. உலக சீரழிவுக்கு அடிப்படை காரணமாக தான் நான் ஏற்கனவே சொன்னது போன்று, மதிப்புக்குரிய சகோதரர், ஒரு கிராமத்தில் பாடசாலை, பள்ளி, இன்னும் பல்வேறு சமூக நிறுவனங்கள், இவைதான் அந்த ஊரையே இயக்குவது, ஆளுவது. இந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள் இருப்பவர்கள் தகுதி இல்லாதவர்கள் உட்கார்ந்தால் என்ன நடக்கும்? இந்த ஊரே சீரழித்து போகும். அந்த ஊர் சீரழிவதற்கு அந்த தகுதி இல்லாத தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து காரணமாக இருப்பார்கள். எனவேதான் ஈமான் ஒரு ஊரிலே வளர்வதற்கு, நல்ல பண்பாடுகள் வளர்வதற்கு இந்த தலைமைகள் தான் காரணமாக இருக்கிறார். அதே போன்று சீரழிவதற்கும் இந்த தலைவர்கள் தான் காரணமாக இருக்கிறார். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்தலிஸா, பொறுப்பு அதற்குரியவர்களிடத்திலே கொடுக்கப்படாவிட்டால் இப்போது நீ மறுமை நாளை எதிர்பார்த்து. பொறுப்பு சீரழிகிறது, பொறுப்பு உரியவரிடத்திலே கொடுக்கப்படவில்லை என்றால் என்ன பொருள் என்று ரசூலுல்லாஹ்விடத்திலே அந்த மனிதர் கேட்டார். அப்போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லி, பொருத்தம் இல்லாதவரிடத்திலே, தகுதி இல்லாதவரிடத்திலே பொறுப்பு சாட்டுவோம் என்பதுதான் அந்த குறிப்பிட்ட
பொறுப்பு சீரழிதல் என்பதனுடைய பொருளாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகையில் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பு பற்றி, நாணயம் பற்றி, அல்லது பொறுப்பு உணர்ச்சி பற்றி, கடமை உணர்ச்சி பற்றி இப்படி எல்லா வகையிலும் சொல்லி காட்டியிருக்கிறார். எல்லா வகையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். பதவி ஏற்பது பற்றி சொன்னார்கள், பதவிகளை பொறுப்போடு நடத்துவது பற்றி சொன்னார்கள். பிறகு ஒருவருக்கொருவர் தனக்கு இருக்கின்ற உறவாடும் போது, ஏதோ ஒரு வகையில் உறவாடும் போது, பண ரீதியான கொடுக்கல் வாங்கல்களாக இருந்தாலும், வேறு வகையான கொடுக்கல் வாங்கல்களாக இருந்தாலும், எல்லா வகையிலும் நடந்து கொள்கின்ற போது நாணயத்தோடும் பொறுப்போடும் நடந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இந்த குறிப்பிட்ட விஷயம், இந்த குறிப்பிட்ட அமானிதம் என்பது முஸ்லிமுடைய பண்பில் முதன்மையானது, ஆக அடிப்படையானது. அது எந்த அளவு தூரத்துக்கு அடிப்படையானது என்று சொல்கின்ற போது ரசூலுல்லாஹ், இதுவும் ஈமானும் நெருங்கிய சம்பந்தம் உள்ளது. யாரிடத்தில் அமானிதம் இல்லையோ அவனிடத்தில் ஈமானே கிடையாது. லா ஈமான லிமன் லா அமானத் லஹு, யாரிடத்திலே அமானிதம் இல்லையோ அவனிடத்தில் ஈமானே கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்படி சொல்கின்ற போது ஆரம்பமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அமானிதம் என்பது மனித இயல்பு. மனிதர்கள் எல்லோரும் எதிர்பார்ப்பது, விரும்புவது, மதிப்பது இந்த அமானிதம் என்ற பண்பு. எனவே இந்த பண்பு எவ்வாறு நடக்க வேண்டும், எவ்வளவு தூரம் பொறுப்புணர்ச்சியாக இருக்க வேண்டும், கடமை தனக்கு தந்த பொறுப்பை எவ்வளவு சிறந்த முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்பது பற்றி குர்ஆனும் சுன்னாவும் விரிவாக விளக்கமாக சொல்லி இருக்கிறது என்றும் ரசூலுல்லாஹ் நாங்கள் பார்த்த ஆரம்ப ஹதீஸிலே சொன்னார். எனவே அப்படி அமானிதம் சரியான முறையில் நிறைவேற்றப்படாவிட்டால், உரியவர்கள் உரிய பதவிக்கு வராவிட்டால், உரியவர்கள் உரிய பதவிக்கு வந்து அந்த பதவிகளை மிகச் சரியான முறையில் அவர்கள் செய்யாவிட்டால், இப்போது அது உலக அழிவுக்கே காரணமாகிறது. மறுமை நாளை அப்போது நீ எதிர்பாரு என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்போது நாங்கள் ரசூலுல்லாஹ் விளக்கின ஒரு ஆக முக்கியமான ஈமானின் முதன்மையான ஒரு பண்பை பற்றித்தான் இங்கே பார்த்தோம். எனவே இந்த பண்பு எந்த அளவு தூரத்துக்கு தனிப்பட்ட முறையில் எங்களை பொறுத்தவரை, தனிப்பட்ட முறையில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிறோம். சின்ன பொறுப்போ பெரிய பொறுப்போ ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிறோம். அந்த பொறுப்புகளை நாங்கள் எவ்வளவு தூரம் நிறைவேற்றுகிறோம், எங்களுடைய சமூக வாழ்க்கையில் இந்த பொறுப்புகள் எவ்வளவு தூரம் சரியாக உரியவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டு அவர்கள் எவ்வளவு தூரம் பொறுப்போடும் கவனமாகவும் அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுகிறார்கள் என்பதனை அவதானித்து அவற்றை சீர்படுத்துவதுவே மார்க்க சீர்திருத்தத்தின் அடிப்படையாக அமையும் என்ற உண்மையை இந்த ஹதீஸ் விளக்கத்தினூடாக நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். தனது மகன் வெளியூரிலிருந்து தந்தைக்கு அனுப்பிய பணத்தை அவர் குடும்ப செலவுக்கு செலவு செய்து விட்டார், அதை திருப்பி கொடுக்க வேண்டுமா, அது அமானிதம் ஆகுமான்னு கேட்டிருக்கு. இதுல இந்த பாப்பா எப்படி அனுப்பினாருன்னு சொல்றது மோலா விஷயம். குடும்ப செலவுக்கு அனுப்பினாரா, இல்லாட்டி இந்த மகன் அனுப்பும்போது அந்த காசு அனுப்புற நேரத்தில் அது எதுக்கு அனுப்பினாரு, குடும்ப செலவுக்கு அனுப்பினாரா, அப்படி இல்லாட்டி இந்த அமானிதமா பாதுகாத்து வைங்கன்னு அனுப்பினாரா என்று போடாது மகன்கிட்ட கேட்கும். அதை பொறுத்து தான் அமானிதமா இல்லையான்னு வரும் ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னண்டா, அந்த ஒமானுக்கள் அபிகண்டு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நீயும் உன்னுடைய செல்வமும் உன்னுடைய தந்தைக்குரியது வந்து இருக்கு, ஹதீஸ் ஒன்று. என்னுடைய பொருள் என்னவென்றால், பாப்பாக்கு மகனுடைய சொத்திலிருந்து, அவனுடைய பொருட்கள் இருந்து அவனுடைய அனுமதி கேட்காமலேயே உரிய முறையில் எடுத்துக்கொள்ளும். உரிய முறையில், அதாவது எல்லையை தாண்டாம வரம்பு மீறாமல் அவருக்கு எடுத்துக்கொள்ள முடியும். எது போலண்டா, ஒரு மனைவி கணவனுடைய சொத்திலிருந்து கணவன் உரிய முறையில் கொடுக்காட்டு, செலவுக்காக உரிய முறையில் கொடுக்காவிட்டால் மனைவிக்கு அவருக்கு தெரியாம, கணவனுக்கு தெரியாம உரிய முறையில் எடுத்துக்கொள்ளலாம், தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் என்று. எனவே அந்த வகையில் பாப்பா உண்மையிலேயே உரிய முறையில் எடுத்திருந்தார், கண்டிப்பாக இந்த குடும்ப செலவுக்கு இந்த காசு தேவைப்படுது. அதை கவனத்தில் கொண்டு வேற வழி இல்லாம, வேறு சொத்துக்கள் ஒன்றும் இல்லாமல் உரிய முறையில் எடுத்திருந்தால் இப்போ அது அவரு கடனாகவோ திருப்பி கொடுக்க வேண்டியதாகவோ மாற மாட்டார். உரிய முறையை தாண்டி போயிருந்தால் தான் அது ஒரு அமானிதமாக மாறும்.